ஏங்க இன்னொரு நாளைக்கெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா அவர் நாளைக்கு இமயமலைக்கு போறாரு. எப்ப திரும்புவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை இப்படி போனவரு 2 வருஷம் கழிச்சுதான் திரும்பி வந்தாரு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு விட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டம். பாத்துங்க. நீங்க சொல்றத பார்த்தா சித்திரை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் போல இருக்கே. மாமா, அவ வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க அவசரமா போறீங்க போல இருக்கு. நீங்க போங்க மாமா, நாங்க போய்க்கிறோம். அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நந்தியா வரட்டும், 3 பேரும் சேர்ந்து போலாம். மாமா, சந்தியாவும் ஆட்டோல தான் வரா. அண்ணன் வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. அதனாலதான் மாமா சொல்றேன், நாங்க அந்த ஆட்டோலயே போயிடுறோம். நீங்க போங்க. ஓ, அவ அங்க இருந்தே ஆட்டோல வராளா? அப்ப சரி, நீ அந்த ஆட்டோலயே போ, நான் வரேன். சீக்கிரம் கிளம்புங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. உட்காருங்க. சார், எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு சார். இப்ப எதுக்கு பயப்படுற? நான் என்ன உன்னை கிணத்துல பிடிச்சி தள்ள போறேன்? தைரியமா வா. சார் சொல்லுங்க. சொல்றேன். கார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எதுக்கு பிடிக்கணும்? உங்களுக்கு பிடிச்சுதானே வாங்கிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு சார். என்ன பாக்குறேன்? உனக்கு தான் இந்த கார். எனக்கா? உனக்கு தான். ஏற்கனவே சொன்னதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன்? இல்ல சார், நீங்க ஏதோ பழைய கார் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா இப்படி புது கார் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே புதுசு புதுசா தான் பிடிக்கும். நீ யாரு? என் ஆபீஸோடைய மேனேஜர். மேனேஜர்னா ஒரு கெத்து வேணாமா? சரி, காருடைய கலர் மாடல் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்க டேஸ்ட் எல்லாம் குறை சொல்ல முடியுமா? இன்னும் நீ டேஸ்ட் பண்ணவே இல்லையே. என்ன சொல்றீங்க? காரை சொல்றேன். இன்னும் நீ காரை ஓட்டி பார்க்கலன்னு சொன்ன. அப்படியா? ஆபீஸ் முடிஞ்ச உடனே ஓட்டுறேன் சார். ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ காரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். இப்போ என்ன கார்ல கூட்டிட்டு போய் ஒரு காஃபி கூட வாங்கி தர மாட்டியா? கண்டிப்பா வாங்கி தரேன் சார். சரி வா போலாம்.
கையை காட்டுமா. குழந்தை இல்லைங்கிற கவலையில தானாமா வந்திருக்க? ஆமாங்க சாமி, டாக்டருங்க எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் சாமி அந்த குறையை போக்கணும். நான் கடவுள் கிடையாதுமா, என்னால எல்லா குறையும் தீர்த்திட முடியாதுமா. சாமி அவசரப்படாதப்பா, நான் முழுசும் சொல்லிடுறேன். இந்த பொண்ணுக்கு இருக்கிற குறை தீர்த்திட முடியுமா முடியாதாங்கிறத இந்த சோழிய உருட்டி போட்டு பார்த்து சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. பழம் மாதிரி உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா. ஆனா தோஷம் இருக்கு. அதுக்கு சில பரிகாரங்களும் உடம்புக்கு நான் கொடுக்கிற மூலிகை மருந்த ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நீ தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். அப்பதான் உனக்கு குழந்தை பிறக்கும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யற சாமி, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும். பரிகார பூஜையெல்லாம் நான் தான் செய்யணும், நீங்கெல்லாம் செய்ய முடியாது. நான் தர மூலிகை மருந்தை மட்டும் 48 நாட்கள் நீ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா போதும். எனக்கு குழந்தை கிடைக்கணும்னா நான் விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிட தயாரா இருக்கேன் சாமி. சில வியாதிகளுக்கு விஷமும் மருந்துதாமா. இப்ப நான் சில மூலிகைகளை தரேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு வா. இன்னைக்கு ராத்திரி நான் இமயமலைக்கு கிளம்புறேன். அங்க சில நாட்கள் தங்கி பூஜை பண்ணணும். அதை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அரிய மூலிகைகளை நான் கொண்டு வருவேன். அந்த மூலிகைகளை நீ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீன்னா உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. ரொம்ப நன்றிங்க சாமி. சாமி, இந்த தட்சணை, பரிகார பூஜை, மூலிகை மருந்து இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு சொன்னீங்கன்னா? இதெல்லாம் நான் பணத்துக்காக பண்றதில்லப்பா, இத ஒரு சேவையா தான் செய்யறேன். இந்த பிறவியில ஒரு சேவையா ஆண்டவன் என்ன செய்ய சொல்றான், நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க சாமி. நல்லது, நான் உச்சிகால பூஜைக்கு போகணும். பரிகார பூஜைக்கும் மூலிகை மருந்துக்கும் 50,000 ரூபாய் ஆகும். கொண்டு வந்திருக்கீங்களா? பரிகார பூஜைக்கும் மூலிகை மருந்துக்கும் 50,000 ரூபாய் ஆகும். கொண்டு வந்திருக்கீங்களா? என்னது 50,000 ரூபாவா? ஆமா. சித்தர் சாமி தட்சணை வேண்டாம், சேவையா தான் பண்றேன்னு சொன்னாரே. அவர் சொன்னது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் பணம் கேக்குறீங்க? சித்தர் சாமி சேவையா தான் பண்றாரு. பூஜை பண்றதுக்கு, சோழி உருட்டி ஆரடம் சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டாரு. ஆனா பரிகார பூஜைக்கான சாமான்களை வாங்க, மருந்து தயாரிக்க மூலிகை பொருட்களை வாங்க பணம் வேணும்ல, அதை யாரு கொடுப்பா? சொல்ல போனா பூஜை பொருட்களுக்கு பணம் கொடுத்தா தான் அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக பரிகாரத்துக்கு 50,000 ரூபாய் ரொம்ப அதிகமா தெரியுதுங்க. அவன் குழந்தை பிறக்கிறதுக்காக கோடி கோடியா கொடுக்க ரெடியா இருக்கான். சுவாமி பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி எல்லாருக்கும் செய்ய மாட்டார். இவங்கள மாதிரி நல்லவங்களுக்கு தான் சுவாமி செய்வார். பஞ்சபூதங்களுக்கும் 5 விதமான பரிகார பூஜைகளை சித்தர் சாமி பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுத்தா தான் நடக்கும். குழந்தை வேணும்னா பரிகார பூஜை பண்ணுங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, வேண்டாம் போலாம் வாங்க. அவ்வளவு பணம் இல்லைன்னா இருக்கிற பணத்தை கொடுங்க. மீதி பணத்தை சித்தர் சாமி இமயமலைக்கு போயிட்டு வந்த பிறகு பரிகார பூஜை பண்ணும்போது கொடுங்க.
அசோக் நீங்க ஏன் கொடுக்குறீங்க? சும்மா இருங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. சரி மீதி 40,000 சித்தர் சாமி பரிகார பூஜை பண்ணும்போது தரேன். சரி நீங்க பூஜைக்கு ரெடி பண்ணுங்க. சரி, நான் மருந்து கொண்டு வரேன். ஓகே. அசோக் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? என்னால முழு பணத்தையும் கொடுக்க முடியலன்ற வருத்தம் தான் இருக்கு. பணம் என்னங்க பணம்? பழகின மனுஷங்களை விட பணம் எல்லாம் பெருசு இல்லைங்க. என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அதுக்காக என்னால முடிஞ்ச உதவியை பண்ண நான் ரெடியா இருக்கேங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு கிடைச்சதுக்காக நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே நான் தாங்க கொடுத்து வச்சவன். உங்க 2 பேர் மூலியமா எனக்கு வரப்போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களால உங்களுக்கு என்ன வரப்போகுது? உங்களால தானே எங்களுக்கு லாபம். எனக்கும் லாபம் தாங்க. ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா அதனால கிடைக்கிற மன நிறைவு எனக்கு லாபங்க. உதவி பண்றதும் ஒரு விதமான தர்மம் தானங்க. அதோட பலனும் எனக்கு கிடைக்குமே. அதனாலதான் சொன்னேன், உங்களாலையும் ரமேஷாலையும் எனக்கு கிடைக்க போறத நினைச்சு சந்தோஷமா இருக்குன்னு. நான் சொன்னது சரிதானே? சரிதான். இந்தாங்க மருந்து. இதை எப்படி சாப்பிடணும்னு அதுக்குள்ள இருக்கிற சீட்ல இருக்கு, அதுபடியே சாப்பிடுங்க. சித்தர் சாமி இமயமலைக்கு போயிட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். அப்ப வந்தா போதும். சரி சரிங்க, நாங்க வரோம். வாங்க வரோங்க. போயிட்டு வாங்க. என்ன சாப்பிடுற? எனக்கு தானே கார் வாங்கி கொடுத்தீங்க, அதனால நான் தான் ட்ரீட் கொடுப்பேன். சரி என்ன சாப்பிடுறீங்க? காரை எம்டியா வாங்கி கொடுத்தேன். ட்ரீட் ஆஸ் ஃப்ரெண்டா கொடுக்குறேன். ஓகேயா? அதெல்லாம் முடியாது, நான் தான் ட்ரீட் கொடுப்பேன். ஓகே, ட்ரீட்டை நீ கொடு, பில்லை நான் கொடுக்குறேன். நீ தான் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரலையே. ஷோ, ஆமால. இப்போ செலவாகிற பில்லை கொடுத்துருங்க, ஆபீஸ்க்கு போய் நான் திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என்ன சாப்பிட்ற அதை மட்டும் சொல்லு. காஃபி சாப்பிடலாம் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, இப்போ சாப்பிடலாங்கிறீங்க? ஏன் பில்லு ஜாஸ்தியாவான்னு பாக்குறியா? சேச்சே, சும்மா கேட்டேன் சார். சார் ஆர்டர். உனக்கு ப்ரான்ஸ் பிடிக்குமா? 2 ப்ரான் நூடுல்ஸ். வேற சார்? தட்ஸ் ஆல். ஓகே சார். நான் நூடுல்ஸ் சொல்லிட்டேனே. நூடுல்ஸ் பிடிக்கும்ல? ஆ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கும்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை சார். மனுஷங்களுக்கு எப்பவுமே கனவுகள் இருக்கணும், அதுவும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கணும். அப்போதான் நிறைய உழைக்கணும்னு தோணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அப்போதான் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும்ல. நினைச்சதை அடையிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முயற்சி பண்ணணும். அப்படி போராடி தான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்திருக்கேன். என் கூட சேர்ந்துட்டேல்ல, இனிமே உன்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வரேன். சார் சாப்பிடு. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க வினோத்? ஆபீஸ்ல ஆளை காணோம். ஆக்சுவலாக நான் வெளியில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தல, அப்புறம் ஏன் வந்த? நான் ஆபீஸ்க்கெல்லாம் வரல, ஒரு வேலையா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், நீ இல்லைன்னு சொன்னாங்க. சரி,
எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசி மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியல. வச்சிடுறேன். போன்ல யாரு சார்? எதுக்காக மீட்டிங்னு போய் சொன்னீங்க? என்னோட ஃப்ரெண்டு தான். சரியான பிளேடு கேஸ். ஃபோன் பண்ணானா பேசிட்டே இருப்பான். மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னாதான் திரும்பவும் ஃபோன் பண்ண மாட்டான். நீ சாப்பிடு. என்ன லலித், புது கார் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. புது கார்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? சொல்லுப்பா. எதா இருந்தாலும் நாளைக்கு பண்ண. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஓகே, பாய். யாரு? எதுக்கு மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னீங்க? அது என் ஃப்ரெண்டு பிளேடு. பேச ஆரம்பிச்சானே பேசிட்டே இருப்பான். மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னாதான் திரும்பவும் கால் பண்ண மாட்டான். அதான். அசோக், அசோக், கொஞ்சம் ஓரமா வண்டியை நிறுத்துங்க. ஏன் இறங்கிட்டீங்க? ஏதாவது கீழே போட்டீங்களா? இல்லங்க, நான் இங்க இருந்து வீட்டுக்கு நடந்தே போயிடுறேன். நீங்க போங்க. ஏங்க, இங்க இருந்து 2 தெரு தள்ளி தானே. நான் டிராப் பண்றேன், உட்காருங்க. வேண்டாங்க, நான் இப்படியே போயிடுறேன். நான் உங்க கூட வண்டியில வந்து இறங்குறத யாராவது பார்த்தாங்கன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் சரிதாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்காக ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஆசிரமத்துக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிங்க, மறக்காதீங்க. சரி, நான் வரேன். வாங்க. எனக்கு அதிசயமா இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் வந்து அதிசயம் இருக்கட்டும். நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? நான் தான் போன்லயே சொன்னேனே, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. இவ்வளவு நேரம் நான் அங்க இருந்துட்டு தான் வரேன். நீ இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டு வரதா சொல்ற. ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து வரப்போ உங்க அண்ணன் முரளியை பார்த்தனே. பாத்திருப்பீங்க. நான் போனதும் அண்ணன் என்ன பார்த்து பேங்க்குக்கு லீவ் போட்டுட்டாரு. அப்புறமா ஏதோ அவசர வேலைன்னு போன் வந்ததால கிளம்பி போயிட்டாரு. ஒருவேளை அந்த டைம்ல நீங்க பாத்திருப்பீங்க. முரளி கிளம்புனதுமே நீயும் கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே? அங்க தனியா வந்த உனக்கு போர் அடிக்கல? ஏண்டா, பிறந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்னடா போர் அடிக்க போகுது? தனியா இருந்தாலும் சந்தோஷமா தானடா இருக்கும். அர்ச்சனா முரளி வீட்டுக்கு தனியா போகலையே, சந்தியாவோட தானே போனா. என்னமா அர்ச்சனா, சந்தியா வந்தால? வந்த மாமா. 2 பேரும் தான் போனோம். 2 பேரும் தான் திரும்பி வந்தோம். தெருமணில தான் ஆட்டோல என்ன இறக்கி விட்டுட்டு போனா. ஏன் நீ போய் சொல்றீங்க?